வணக்கம். இன்றைய ராசிபலன் 31/1/2026 தமிழ் வருடம் விசுவாச தை மாதம் 17ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 முதல் மாலை 3 மணி வரை. சூரிய உதயம் காலை 6:36 வரை. திதி சதுர்த்தசி. மேஷம் விளையாட்டு சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதளவில் நேர்மறை சிந்தனைகள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் மேம்படும். மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் உண்டாகும். எதிர்ப்பு மறையும் நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி ஆர்வம் அதிகரிக்கும். பரணி நெருக்கம் உண்டாகும். கிருத்திகை ஆதாயம் உண்டாகும். ரிஷபம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். கல்வியில் சற்று கவனம் வேண்டும். திடீர் பயணம் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். உணவுத்துறைகளில் சாதகமான சூழல் அமையும். சாதுரியமான செயல்பாடுகளால் தடைப்பட்ட பணிகளை முடிப்பீர்கள். கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். தன விஷயங்களில் நிதானம் வேண்டும். சாந்தம் வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை கவனம் வேண்டும். ரோகிணி சாதகமான நாள். மிருகசீரிஷம் நிதானம் வேண்டும். மிதுனம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகள் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். சூழ்நிலை அறிந்து பேசுவது நன்மை உண்டாக்கும். பயணங்கள் மூலம் இன்பமான அனுபவங்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் அலைச்சல்களுக்கு பின்பே கிடைக்கப்பெறும். வியாபார பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும். தடங்கள் மறையும் நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மிருகசீரிஷம் ஆதரவுகள் கிடைக்கும். திருவாதிரை அனுபவங்கள் ஏற்படும். புனர்பூசம் முதலீடுகள் அதிகரிக்கும். கடகம் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் காணப்படும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும். இனம் புரியாத கனவுகள் அவ்வப்போது ஏற்படும். செயல்பாடுகளில் சுதந்திர தன்மை உண்டாகும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த தன்மைகள் குறையும். சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் கைகூடும். வரவு கிடைக்கும் நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூசம் மாற்றங்கள் காணப்படும். பூசம் புதுமையான நாள். ஆயில்யம் பயணங்கள் ஈடேறும். சிம்மம் மற்றவர்களின் தேவையறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். இரகசியமான சில ஆராய்ச்சிகளுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். வேள்வி பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். கடன் சார்ந்த செயல்களில் பொறுமை வேண்டும். முயற்சிக்கான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும். வாக்கு சாதுரியம் மூலம் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த தனவரவுகள் கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் முடிவுகள் கிடைக்கும். பூரம் பொறுமை வேண்டும். உத்திரம் வரவுகள் கிடைக்கும். கன்னி ஒப்பனை தொடர்பான பணிகளில் லாபம் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். எதிலும் புத்துணர்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள். தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். பிற மொழி சார்ந்த மக்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகும். உத்தியோக ரீதியான சாதகமான பலன்கள் உருவாகும். திடம் வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள். உத்திரம் லாபகரமான நாள். அஸ்தம் நெருக்கம் அதிகரிக்கும். சித்திரை சாதகமான நாள். துலாம் ஆன்மீக தொடர்பான பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும். வியாபாரத்தில் இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். காதணிகள் சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் மூலம் புதுமைகள் பிறக்கும். அமைதி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம். சித்திரை அனுபவம் மேம்படும். சுவாதி மேன்மையான நாள். விசாகம் புதுமை பிறக்கும். விருச்சகம் வாழ்க்கை துணையுடன் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து செல்லவும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உடன் பிறந்தவர்கள் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது சிந்தித்து செயல்படுவது நல்லது. வர்த்தகம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படவும். எளிமையான செயல்கள் கூட தாமதமாகி நிறைவு பெறும். கவனம் வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம்.
விஷாகம் அனுசரித்து செல்லவும். அனுஷம் அலைச்சல்கள் உண்டாகும். கேட்டை சிந்தித்து செயல்படவும். தனுசு உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். புதுவிதமான ஆடைகள் மீதான ஆர்வங்கள் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுற்றி இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். செலவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம். மூலம் ஒத்துழைப்புகள் உண்டாகும். பூராடம் அறிமுகங்கள் கிடைக்கும். உத்திராடம் புரிதல் மேம்படும். மகரம் உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அன்பும் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும். வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வாகன பயணங்களில் விவேகம் அவசியம். பாராட்டு கிடைக்கும் நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். உத்திராடம் ஆதரவுகள் கிடைக்கும். திருவோணம் திறமைகள் வெளிப்படும். அவிட்டம் விவேகம் வேண்டும். கும்பம் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கும். கற்பனை சார்ந்த துறைகளில் புதுவிதமான வாய்ப்புகள் உண்டாகும். சமூக நிகழ்வுகளால் சிந்தனையில் மாற்றம் ஏற்படும். புத்திரர்கள் தேவைகளை நிறைவேற்றுவார்கள். மனதில் புதுவிதமான ஆசைகள் உருவாகும். செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும். அலைச்சல் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அவிட்டம் ஆர்வம் அதிகரிக்கும். சதயம் மாற்றம் ஏற்படும். பூரட்டாதி அனுபவம் வெளிப்படும். மீனம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் பெரியோர்களின் ஆதரவுகள் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் உருவாகும். எதிர்மறையான சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. தொழில்நுட்ப ரீதியான பயிற்சிகளில் கவனத்துடன் செயல்படவும். நிர்வாகம் தொடர்பான துறைகளில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். ஆதரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். பூரட்டாதி உதவிகள் கிடைக்கும். உத்திரட்டாதி அறிமுகங்கள் உண்டாகும். ரேவதி அனுபவங்கள் கிடைக்கும். நன்றி.